ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான வெங்காய சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 200 கிராம் துவரம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது மாதிரி டம்ளரில் 3.5 டம்ளர் தண்ணி சேர்த்து 2 விசில் வர்ற வரையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். 150 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து கட் பண்ணாமல் முழுசாக வச்சுக்கணும். ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுக்கணும். சிறிதளவு கருவேப்பிலை, 6 பல்லு பூண்டு, காஞ்ச மிளகாய் 3, 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. அதே டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி எடுத்து 1/2 லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கணும். கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பித்ததுமே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்கணும். வெந்தயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் 3 பட்டை மிளகாவை இது மாதிரி நறுக்கி சேர்த்துக்கணும். அதிலே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துடணும். லைட்டாக வதக்கிட்டு கருவேப்பிலையை சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், ஆறு பல்லு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் வர வரையும் நல்லா வதக்கணும். இது மாதிரி அதோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும், நல்லா ப்ரௌன் கலரில். இந்த பதத்தில் நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேக விடணும். இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்திருந்த பருப்பு கரைசலை அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த புளிக்கரைசலை அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பருப்பு சீக்கிரம் அடி பிடிச்சிரும், அதனால் அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா 2 கொதி வந்தோடனே நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான வெங்காய சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.